அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற கோரி அவிநாசியில் 9வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், உண்ணாவிரதம் இருந்து வருபவர்களினுடைய கோரிக்கை என்ன? போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதா? அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கோரி அவிநாசி பேருந்து நிலையம் எதிர்புறம் 14 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இது 9வது நாளை எட்டியுள்ளது. தற்பொழுது 4 பேருடைய நிலைமை மிகவும் கவலைக்கா இருக்குது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 4 பேரும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொண்டை எங்களுக்கு புண்ணா இருக்குது, ஆனா எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி கூட மாவட்ட நிர்வாகம் செய்து தரல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இவங்க தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட உடல்நலம் இன்னும் மோசமான நிலையில் இருக்குது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆம்புலன்ஸ் அனுப்பணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா நேற்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இவங்க ஒரு கோரிக்கை மனு வச்சிருந்தாங்க. இதுல அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. ஆனா திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி அவங்க இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சது. இதனை அடுத்து இவர்கள் இன்று தபால் மூலம் குடும்ப அட்டை, ஆதார் எண், வாக்கு அடையாள அட்டை ஆகியவை தபால் மூலம் அனுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு அனுப்ப மாட்டோம் எனவும், பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றணும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பா இங்க போராட்ட குழுவில் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ இந்த போராட்டம் எந்த நிலைமையில் இருக்கு? இன்றைக்கு எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் 8/2/2016 தொடங்கி இன்றைக்கு 9வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் மிகவும் வீரியம் பெற்று விரிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு அன்னூர், சேவூர், தெக்கலூர், பெருமாநல்லூர், குன்னத்தூர், புளியம்பட்டி என எல்லா பகுதிகளிலும் எங்களுக்கு ஆதரவாக காலவரையற்ற உண்ணாவிரதத்தை ஆங்காங்கே இளைஞர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுபோக எல்லா கிராமங்களிலும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. நேற்று அதிகமான உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வதாக இங்கே அறிவித்தார்கள். இன்றைக்கு அதற்கான கடிதங்களை அரசுக்கு அனுப்ப வருகிறார்கள். ஆக இப்படி எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து வீரியமடைந்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட போராட்டம் அல்ல, ஆளுங்கட்சியை எதிர்த்து நடத்துகிற போராட்டம் அல்ல. எங்களுடைய 60 ஆண்டுகால கோரிக்கையான இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இன்று நடைபெறுகிற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே ஏதாவது ஒரு விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த பந்தலில் அமர்ந்திருக்கின்றோம். ஆகவே அரசு ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக 60 ஆண்டு காலமாக அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது.